இப்போ எல்லாருக்கும் பணக்காரர்களாகணுங்கிற ஆசை இருக்கு. எல்லாருக்கும் அடிப்படை எல்லாருக்குமே இருக்கு. யாரு பணக்காரர்களாக இருக்கார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க பிசினஸ் செய்யாமலே பிசினஸ் செய்யலாம். ஒரு 1000 ரூபாயா இருக்கலாம், ஆர் 1 கோடியா இருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சிவராமகிருஷ்ணன், CEO at Sincere Syndication. பல நூற்றுக்கணக்கான ஃபேமிலிஸ்க்கு ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுற அனுபவம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை மல்டிப்ளை பண்ண அனுபவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாடத்தை நான் கற்றுக்கொண்ட பாடத்தை பகிர்ந்துக்கு விருப்பப்படுறோம். எல்லாரும் சொசைட்டியில் 6 நாள்லேருந்து 7 நாள் இல்லை 8 நாள் 10 நாள் வரைக்கும் விருப்பப்படுறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் திரட்டணும், அந்த கார்பஸை மல்டிப்ளை பண்ணணுங்கிறது ஆசை இல்லையா? இப்போது எல்லாருக்கும் பணக்காரர்களாகணுங்கிற ஆசை இருக்குது. எல்லாருக்கும் அடிப்படை எல்லாருக்குமே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஒரு 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 நுண்ணியமான ஒரு வழியை நான் காட்டட்டுமா? இன்னைக்கு சொசைட்டியை சுற்றி பாருங்கள், உங்களை நீங்களே சுற்றி பாருங்கள். யார் பணக்காரர்களாக இருக்கார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கிறவங்க பணத்தை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் எப்படி கற்றுக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ பணக்காரராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸில் தான் அவ்வளோ பெரிய பணம் இருக்குங்கிறது நம்ம உள் மனசில் நமக்கே தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம்தான் இல்லையா? ஆமாம். ஆனால் எல்லாராலையும் பிஸ்னஸ் செய்ய முடியுமா? நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பீங்க, நீங்கள் ஒரு பேங்க்கில் வேலை செய்யலாம், இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வேலை செய்யலாம், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யலாம். அப்படி இருக்கும் பொழுது வேலை செய்ய காலத்தில் நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ண முடியுமா? அப்போ பிஸ்னஸ் பண்ணால் தான் பணத்தை மல்டிப்ளை பண்ணணுங்கிற பொழுது நீங்கள் இப்படி தான் பணத்தை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டே வாங்க. மேலும் கடினமாக உழைச்ச வேலையை செஞ்சுட்டு வாங்க. ஆனால் நீங்கள் சம்பாதிச்சு சேமித்துக்கு வைத்த காசை நீங்கள் அவசியமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னடா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறானே, எங்கே பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒரு கடை போடுறதா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் நடத்துறதா? எந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும்? ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்குமா? இல்லை ஒருவேளை ஒரு ஆட்டோ காம்பவுண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா இருக்குமா? இவ்வளோலாம் யோசிக்க வேண்டாம். அதற்கு சுலபமான வழி இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் செய்யாமலே பிஸ்னஸ் செய்யலாம். இது என்ன புதிர் வழி சொல்லட்டுமா? நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நடத்துறது ரிஸ்க் அதிகமாக இல்லை, ஒரு நல்ல ஓடுற பிஸ்னஸ், அந்த ஓடுற பிஸ்னஸ் ஓடுற ட்ரெயின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறி உட்காடுறீங்க. நீங்கள் உட்காரதான் ட்ரெயின் ஓடுதா? ட்ரெயின் ஓடிட்டு தான் இருக்குது. அது போகிற ஸ்பீடில் தான் போகிறது. நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறி உட்காருன்னா உங்களுக்கு தான் லாபம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல ஓடுற பிஸ்னஸில் நீங்கள் கலந்து கொண்டு அதனுடைய ப்ராஃபிட்டை பங்கெடுத்துக்கிறது ரிஸ்க் அதிகமாக இல்லை, சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் செஞ்சு அதில் பல பேர்களை தேர்ந்தெடுத்து எம்ப்ளாயீஸாக எடுத்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி எல்லா இடத்தையும் வளர்க்குறதுக்கு ரிஸ்க் அதிகமாக. புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரிஸ்க் அதிகம் இல்லையா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்ல ஓடுற பிஸ்னஸ். எந்த பிஸ்னஸ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போது சுற்றி பாருங்கள், உங்களை நீங்களே சுற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான ஷூஸ் போட்டுருக்கீங்க? பேட்டா போடுறீங்களா, கார்டிங் போடுறீங்களா? நீங்கள் என்ன ஷர்ட்டு போட்டுட்ருங்க? நான் ரேமான் ஷர்ட் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எந்த ஷர்ட் போடுறீங்க? அது என்ன வேறு யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் யூஸ் பண்ணுறது ஜாக்கியா நத்திங் இல்லையா? அதுலேருந்து ஆரம்பிச்சு என்ன ஏசி யூஸ் பண்ணுறீங்க, என்ன கார் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய பிராண்ட்ஸ். All are very large brands. Right from your AC, air conditioner to your fan, television, phone, telephone connection. நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட், துணி, பை, எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறத மிகப்பெரிய பிராண்ட்ஸ் இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ணுற அவ்வளோ தூரம் போக வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்து பாருங்கள், கோல்கேட் பேஸ்ட். என்ன ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்மளுடைய தாத்தாக்கள், அப்பாக்கள், நம்மளே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கோபால் பால் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறோம்? ஒரு கோல்கேட்டும் சென்சோடையும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எல்லாம் பிராண்ட்ஸ் தானே. அப்போ என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட மிகப்பெரிய கம்பெனிகள், மிகப்பெரிய பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது வளருதா இல்லையா பார்க்கறதுக்கு நீங்கள் ஏதோ புக்கு படித்து தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்கள் அது கன்சியூம் பண்ணுறீங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணுறது இப்போ அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்களா? அப்போ அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வளருது உண்மை தானே? ஒரு கோல்கேட் பேஸ்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்திருக்கும்? ஒரு 15 ரூபா இருந்திருக்குமா? 10 ரூபா இருந்திருக்குமா? இன்னைக்கு எவ்வளவு?
70 ரூபா 80 ரூபா இல்லையா? 70 ரூபா அதே ப்ரைஸ் 15 ரூபாயிலிருந்து 10 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 70 ரூபா இருக்குன்னா அதிகமாக தான் பே பண்ணுறீங்க இல்லையா? மேலும் அதிகமாக தான் கன்சியூம் பண்ணுறீங்க. அது பல் தேய்க்காமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது சோப் தேய்க்காமல் தான் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மேலும் அந்தந்த கம்பெனிஸ் உங்களை வச்சு எல்லாரும் ப்ராஃபிட் செய்கிறாங்க, அதிகமாக வளர்க்குறாங்க, அதிகமாக வளர்ந்துருக்காங்க, வளர்ந்துட்டு தான் இருக்காங்க, வளரதான் போகிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த கம்பெனிஸ்னுடைய ப்ராஃபிட்ல நீங்க பங்கெடுத்து கொண்டீர்களானால் நீங்க சொந்தமான பிசினஸ் நடத்தி கஷ்டப்பட்டு மேல வளர்த்து கொண்டு வரதுக்கு பதிலாக அந்த கம்பெனிஸ் கூட சேர்ந்து அதுல முதலீடு செஞ்சு அதன் மூலமா நீங்களும் வளர்ந்துட்டு வரலாம். அப்போ அந்த கம்பெனியில் முதலீடு செய்யறதுக்கு நான் முகேஷ் அம்பானி பார்க்கணுமா? அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நாராயணமூர்த்தியை பார்க்கணுமா? பார்க்க வேண்டாம். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சுலபமான வழி. மாசத்துக்கு உங்களோட சேமிப்பு ஒரு 1000 ரூபாயா இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருந்துட்டு போகிறது. அந்த சேமிப்பை எடுத்து நீங்கள் மாதம் அந்த சேமிப்பை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா 1 கம்பெனி 2 கம்பெனி 4 கம்பெனி வாங்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 10,000 எவ்வளோ கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வாங்க முடியும்? 5-6 கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்க முடியுமா? ஒரு 2-3 கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்க முடியுமா? அதில் ரிஸ்க் அதிகம். டைவர்சிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட். அதாவது மேலும் பலதரப்பட்ட கம்பெனிஸ் சேர்த்து வாங்கும்பொழுது, அது ஒரு கார் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு மொபைல் கம்பெனி இல்லையா, இந்த மாதிரி பலதரப்பட்ட கம்பெனி சேர்த்து, ஒரு ஃபார்மா கம்பெனி, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் கம்பெனி, இதெல்லாம் சேர்த்து வாங்கும் பொழுது ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் பொழுது உங்களுடைய பணம் பலதரப்பட்டதாக டைவர்சிஃபை ஆகி அதில் எல்லா பிஸ்னஸ்லையும் சேர்த்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு 15 பிஸ்னஸ் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ எந்த தொகையில்? ஜஸ்ட் 10,000 rupees, 10,000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அதனுடைய சேர்ந்து அடக்கம் உங்களுக்கு 10,000 ரூபாயில் மட்டுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது அப்படின்னா தட் இஸ் ஃபண்டாஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஸோ மாதம் பீட் பண்ண 10,000 rupees, வாட் எவர் யூ கேன், எவ்வளோ உங்களால் சேமிக்க முடியுமோ அதை மாதம் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய சேமித்த பணம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் ஆகுது. எப்படி? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் மாதம் பண்ணிட்டு வந்தீங்க என்ன ஆகும்? கடைசியில் அந்த பிஸ்னஸ் வளரதான் போகிறது இல்லையா? வளரும் பொழுது அதனுடைய ப்ராஃபிட்ஸ்னால அந்த கம்பெனி வேல்யூ வளரும் பொழுது அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால நீங்கள் என்ன போறீங்க? நீங்கள் பணக்காரர்களாக இருக்க போறீங்க. இது எப்படி ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்ச விஷயமா? இல்லவே இல்லை. நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து பாருங்க, என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக 5 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா 10% 25% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இதோ நான் எக்கனாமிக் புக்ஸ் படிச்சோ ஏதோ ஒரு அட்டவணையை பார்த்தா நான் சொல்லலை, என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், நாங்கள் பார்க்குற அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இந்த ரிசல்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், மேலும் இந்த ரிசல்ட்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கேள்வி, நீங்கள் அதில் பங்கெடுத்துக்க விருப்பப்படுறீங்கன்னா அவசியம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், SIP இல்லையா? ஜஸ்ட் சிப் இட். would you want to become rich? பணக்காரர்களாக நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அவசியம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் சிப் இட். தேங்க்யூ. Happy investing, happy wealth creation.